Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே 18ல இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து டே 18ல கிராஷ் கோர்ஸோட டே 18ல இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ பிகாஸ் we are going to start electromagnetic waves. ஸோ electromagnetic wavesன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம படித்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஸோ எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா it's going to be an electromagnetic wave. So it is like இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய சாப்டர்ஸ் லைக் ப்ரீவியஸ் சாப்டர்ஸை ஓரளவு பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, இப்போ வந்து இந்த சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி முக்கியமான டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஃபஸ்ட்டு அந்த வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் விசிபிள் லைட். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நீங்கள் என்னை வந்து ஒரு விசிபிள் லைட்டால் தான் நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க. சன்லேருந்து வரக்கூடியது எல்லாமே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ விசிபிள் லைட் இஸ் ஆல்சோ an electromagnetic wave. ஓகே, ஸோ வாட் எவர் வி see around, ஓகே, ரேடியோ வேவ்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டிவைசஸ் எல்லாமே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த சாப்டரில் மெனி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்லாம் இருக்குது, ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எல்லாமே we are going to see. ஓகே, ரைட், வெரி குட். ஓகே, ஸோ மறக்காமல் லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம லைவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட்ப்பா, வெரி குட். ஸோ இன்றைக்கி வந்து we will start electromagnetic waves. So we will first start with some recalling concepts. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு current carrying wire. Okay, you take a current carrying wire, high. Okay, இந்த current carrying wire சுற்றி என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what will be created, ஒரு current carrying wire சுற்றி magnetic concentric circles of magnetic field lines will be created. கரெக்டாக இல்லையா? concentric field lines will be developed. கரெக்டாக இல்லையா? concentric field lines will be developed. So it is very clear, ஒரு வயரை சுற்றி நம்மளுக்கு concentric field lines. ஓகே, யா, சரி, இப்போ இதில் எழுதிடலாமா? current carrying wire is a source of magnetic field lines. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் வாட் we have studied இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, we have studied இது வந்து ஒரு ஒயர். ஓகே, இட்ஸ் a loop, this is a loop. ஓகே, இந்த லூப் வந்து you take a consider to be some thick wire. ஓகே, இப்போ இந்த ஒயர் வழியாக ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வழியாக இன்சைட் வந்து ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங், இன்சைடில் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்படி உள்ள ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். பி வெக்டார் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போகிறது, இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். இப்போ இது வந்து ஒரு ஒயர், திக் ஒயர். ஓகே, ஸோ உள்ள ஃபீல்ட் லைன்ஸ் போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வில் பி கிரியேட்டட். இந்த லூப் வழியாக, ஒயர் மீன்ஸ் திஸ் இஸ் பேசிக்கலி லூப், இது வழியாக உள்ளே போகிற ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும், ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகும், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் இது நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் டீட்டெயிலாக படிச்சிருந்தோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்.
correct. So first ஒரு change in flux, அந்த change in flux ஆல EMF develop ஆகும். EMF will have the ability to charges to move, correct. So thereby a current will flow in the circuit, correct. So இதுதான் we have studied so far. இப்போ yeah, it is very clear. நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம படித்தோம். என்ன ஃபார்முலாஸ்லாம் படித்தோம்? Faraday law படி E is equal to minus d5b divided by dt. இது வந்து Faraday lawலேருந்து படித்தோமா? அந்த EMF developed will be minus d5 by divided by dt. சரி, இப்போ நம்ம வேறு என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, கரெக்டாக. EMF ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? I is equal to E by R, கரெக்டாக இல்லையா? I is equal to E by R. இங்கே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும்? உள்ளே போகிற ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக லென்ஸ் லா படி அகெயின்ஸ்டாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். ஸோ எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்? உள்ளே போகிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவுட் சைடில் வர மாதிரி இன்டியூஸ்டு ஃபீல்ட்ஸ் வில் பி அவுட் சைட். ஸோ அதாவது அதை அப்போஸ் பண்ணணும். உள்ளே போகிறது இன்க்ரீஸ் பண்ணுறதை அப்போஸ் பண்ணுற மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஸோ தெர் வில் பி a current which will be induced, கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த கரண்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒயரில் என்ன நடந்திருக்கணும்? இங்கே வந்து ஃபஸ்ட்டு திங் இங்கே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்குது, கரெக்டாக. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் d5 by dt நடக்குது. அதனால் EMF இன்டியூஸ் ஆகுது. thereby we are going to get the current. ஓகே, ஸோ என்ன படிச்சிருந்தோம் நம்ம அப்படின்னா, இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சார்ஜஸ் நீட் டு மூவ், கரெக்டாக இல்லையா? சார்ஜஸ் மூவ் ஆனால் தானே இன்டியூஸ்டு கரண்ட். இந்த கரண்ட் வந்து லூப்பில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒயரில் there should be an electric field that need to be present. ஸோ நம்ம சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி போட்டு there is a change in flux. ஃப்ளக்ஸு சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன பேசிக்காக டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் கோயிங் டு டெவலப்? உள்ளே வந்து ஒரு ஃபீல்டு டெவலப் ஆகும். உள்ளே என்ன டெவலப் ஆகும்? ஒரு ஃபீல்டு வில் பி டெவலப்ட். அந்த ஃபீல்டு வந்து என்னது? இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ நம்ம வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால EMF தேர் பை அண்ட் கரண்ட். பட் ஆனால் இந்த கரண்ட்னால என்ன ஆகும்? சார்ஜஸ் நீட் டு மூவ். அப்படி சார்ஜஸ் மூவ் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு. அந்த ஃபீல்டு தான் என்ன பண்ணும்? சார்ஜஸை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ண வைக்கும். ஸோ இங்கே என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் have created what? Change in magnetic flux have created have produced or created a have created or produced a electric. Change in magnetic field ன்னு சொல்லலாமா? Change in magnetic flux ன்னு சொல்கிறதோட to be more precise, change in electric field, sorry, change in magnetic field have created or produced a electric field. அதோட கரெக்டான வேர்டு என்னது? இந்த வேர்டுக்கும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு இன்டியூஸ்ட். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்ஸில் வந்து கிரியேட்டட் ப்ரொடியூஸ்டுக்கு பதில் இன்டியூஸ்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இன்டியூஸ்னால் என்னது? வாட் இஸ் மீன் பை இன்டியூஸ்ட்? உருவாக்கப்பட்டது, அதான் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹவ் கிரியேட்டட் வாட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இனிமேல் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாற்றினீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன க்ரியேட் ஆகிடும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிடும், கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே ரெண்டு விஷயம். ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ கரண்ட் கேரிங் ஒயர் இஸ் a சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எஸ், கரெக்ட். ஒரு கரண்ட் இருந்தால் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன படிச்சிருக்கோம் நம்ம? அட் த சேம் டைம் போன இது வீடியோஸில் இண்டக்ஷனில் ஒரு ஒயரில் ஃப்ளக்ஸு மாறுது அப்படின்னா பேசிக்காக ஒரு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி கரண்ட் ஃப்ளோ நடக்கும், இன்டியூஸ்டு கரண்ட். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து என்னென்னா E is equal to minus d5 by divided by dt. கூட நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம். இந்த இது வந்து Faraday law. Faraday lawவோட இன்னொரு இஎம்எஃப் ஃபார்முலா ஒன்று சொல்லியிருந்தேன். என்னது அது? இந்த க்ளோஸ்டு பாத், இந்த இடத்துல க்ளோஸ்டு பாத் இருக்குல்ல,
இப்போ the electric field have created in closed path மறந்துடாதீங்க. electric field வந்து இங்கே ஒரு loop form பண்ணும். electric field will form a loop here. புரியுதா இல்லையா? it forms a loop. okay, electric field will forms a loop. so integration E vector dot dl vector will give us the induced EMF, and this is also equal to இதுதான் the induced field will be equal to what? minus d phi by divided by dt. so this is a definition. அதாவது இந்த ரெண்டு ஃபார்முலா, இது இந்த ஃபார்முலா EMFக்கு எங்கேருந்து வந்துச்சு? Faraday law ல இருந்து. and this one comes from the experiment, that is induced electric field due to the rate of change of flux. okay, right. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், சரி இப்போ வந்து introduction, let's see for the Faraday, sorry, electromagnetic waves chapter. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு கான்செப்டை ரீகால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்றத பாருங்கள். இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்? earlier we have studied what? earlier we have learnt that the time varying magnetic field produced electric field. கரெக்டாக இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒயரில் லூப் கான்செப்ட்ஸ் என்னென்னா, earlier we have studied that time varying magnetic field have produced electric field. கரெக்டாக? இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், is the converse also true? converse அப்படின்னா இதோட ரிவர்ஸும் வந்து ட்ரூவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணோம், நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஒரு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடச்சிது. இப்போ கொஷின் என்னன்னா, சேஞ்சிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு, அதாவது டஸ் அ டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேன் ப்ரொடியூஸ் வாட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ கொஷின் என்னன்னா, அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணால், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், இது இருந்துச்சு, நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா, will it produces a magnetic field? இதான் கேள்வி. போன தடவை என்ன நடந்தது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டால் என்ன க்ரியேட் ஆச்சு நம்மளுக்கு? we have created an induced electric field. கரெக்டாக? will the converse true? இது நடந்த மாதிரி இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுதான் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாரு. அதாவது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் என்ன அசியூம் பண்ணார்னா, என்ன எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, he believed that the nature is symmetric. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸை மாற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுமோ, why can't the converse is also true அப்படின்றத எடுத்துக்கிட்டார் சேலஞ்சிங்காக. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் இதை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் ஆர்கியூட், அவர் தான் ஆர்கியூ பண்ணுறாரு, தட் நாட் ஒன்லி எலக்ட்ரிக் கரண்ட் பட் ஆல்சோ டைம் வேரிங், not only electric current but also time varying electric field generates a magnetic field. ஸோ ஒரு ஒயரை சுற்றி கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு ஒயரை சுற்றி கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு தெரியும். அட் த சேம் டைம் ஒரு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேன் ஆல்சோ ஜென்ரேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றினீங்கனாலும் அது என்ன க்ரியேட் பண்ணுமா? ஒரு இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி கிரியேட்டட். ஓகே, இந்த இதை வந்து இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதோட ப்ரூஃப் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இருந்து தான் நம்மளோட பேசிக் லாஸ் ஆன எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி உருவாகுது, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது சூரியன்லேருந்து வர்றது. ஓகே, நம்மளோட விசிபிள் லைட்டும் இட்ஸ் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வரணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நேச்சரை ஏர்த்தில் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது? நம்ம ஏர்த்துக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது நம்மளுக்கு? ஃப்ரம் த சன். கரெக்டாக? நம்மளுக்கு சன்னில் இருந்தால் எனர்ஜி இஸ் பீன் கம்மிங். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸால் எப்படி அவ்வளோ தூரம் சன்லேருந்து அர்த்து வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸ், வித்தவுட் எனி மீடியம், எப்படி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வருதுன்ற ஒரு ஐடியாலாம் வந்து இட் வில் பி ஆன்சர்ட் பை
இந்த கான்செப்ட் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றினா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டை மாற்றினா எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். இந்த ஐடியா தான் இட் இஸ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதாவது விசிபிள் லைட் இருக்க காரணமே இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மேக்ஸ்வெல் வந்து என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் தொடர்பு வந்துருச்சுன்றாரு. ஜேம்ஸ் கிளர்க் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆர்கியூ பண்ணுறாரு, அதில் சக்ஸஸும் ஆயிடுறாரு. ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், இது சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் தான். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் கிளர்க்வெல் ஆர்கியூ பண்ணுறாரு, ஏன் இது மாதிரி நடக்கக்கூடாது, ஏன் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தராரு. செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி படித்த ஈக்குவேஷன் தான், எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், அதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது ரிலேஷன்ஸ் கனெக்டிங் electric field and magnetic field. Okay, relations connecting electric and magnetic field. All relations, எல்லா ரிலேஷனையும் ஒரே இதாக சேர்த்து சொல்லும் போது நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஆல் ரிலேஷன்ஸ் கனெக்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் தொடர்பு பண்ணக்கூடிய, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்த்து is called as Maxwell equations. ஓகே, அது என்னன்றதையும் நம்ம இந்த சாப்டர்லேயே பார்ப்போம். Maxwell equations. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ இந்த சாப்டரில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜேம்ஸ் கிளர்க்வெல் ஆர்கியூ பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஃபார்முலேட்டட் அ செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நோன் அஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். அது என்னென்னு பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி படித்தது தான், இன்வால்விங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ் கோயிங் டு சே டு அஸ். ஸோ அவர் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸையும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னது, F is equal to Q into E. What is Lorentz force? எழுதலாமா, what is Lorentz force? Force experienced by a charge particle in electric field plus magnetic field. இதுதான் என்ன சொல்கிறோம், Lorentz force. So Lorentz force, what is the force experienced by charge particle in electric field? ரெண்டுத்தோட சம்மேஷனை நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் பார்ட்டிகல் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, Q இன்ட்டு E வெக்டர். அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், வாட் யூ வில் கெட், Q V cross B. ஓகே, இது ரெண்டு ரிலேஷன் தான், புரியுதா இல்லையா, தீஸ் டூ ரிலேஷன்ஸ். சரி, இப்போ இது லாரன்ஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் செட் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நான் சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் அதை நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். சரி, ஸோ என்ன சொல்கிறான் பாருங்கள், the Maxwell equations and the Lorentz force formula makes a set of basic laws of electromagnetism. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ரெண்டுத்தையும் தொடர்பு பண்ணக்கூடிய ரிலேஷன்ஸை நம்ம இதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து கோர். இப்போ F is equal to MA படிச்சிருக்கோமா இல்லையாப்பா, நீங்கள் சொல்லுங்கள். F is equal to MA படிச்சிருக்கோம்ல. F is equal to MA is a fundamental equation for mechanics. கரெக்டாக இல்லையா, நியூட்டன் செகண்ட் லா தானே, நியூட்டன் செகண்ட் லா தானே எல்லாத்துக்குமே இதுவாக இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னட்டிசம் இதுக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸும் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, நான் இங்கே எழுதுகிறேன். Similar to Newton's law, similar to Newton's law in mechanics. Okay, F is equal to MA. First law, second law, third law, முக்கியமாக அதில் F is equal to MA.
சரி இப்போ பாருங்க, the most important outcome of Maxwell equations is the existence of electromagnetic waves. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி existence of electromagnetic waves வந்து is from the Maxwell equations. That is electric field magnetic field produce பண்ணும். That is change in electric field is going to produce a magnetic field, and the change in magnetic field is going to produce an electric field. So changing electric field and magnetic field form the basis of electromagnetic waves. A combination of time varying electric and magnetic field is referred as electromagnetic wave. So electromagnetic wave குள்ள என்ன இருக்குமா, அவனே ஒரு இன்ட் கொடுத்துட்டான். Okay, a combination of time varying electric and magnetic field is referred as electromagnetic wave, which propagate in space very close to speed of light, very close to speed of light. Okay, obtained from optical instruments, speed of light obtained from optical instruments. We shall take a brief discussion of electromagnetic waves mainly developed by Maxwell 1864. 1864 ல என்ன பண்ணிட்டாரு, Maxwell has given the these இதை பற்றிலாம் 1864 வந்துடுச்சு. ஓகே சரி, இப்போ வாட் இஸ் த ஸ்பீட் தட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவல், அதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு போட்டிருக்கோம். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஒன்று தான், லைட்டும் ஒன்று தான். இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த சாப்டரில். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ஸ்பீட் ஆஃப் EM wave or light will be equal to 3 into 10 to the power of 8 meters per second. Okay, yeah. சரிப்பா, we will move to the next one. இப்போ நம்ம introduction பார்த்தாச்சு. இப்போ அடுத்து we are going to see about displacement current. Displacement, okay, displacement current. சரி கவனிங்க, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஐ எம் கோயிங் டு டூ. ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம், தேவையான விஷயங்களை. ஸோ தட் எக்ஸ்பெரிமெண்ட் வில் டீச்சர்ஸ். ஓகே சரி சார், அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே, ஒரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர் ஐ எம் ஹேவிங். ஓகே, ஐ எம் ஹேவிங் அன் அன்சார்ஜ் கெப்பாசிட்டர். இது பேட்ரி, இது வந்து என்னது, ஒரு ரெசிஸ்டர். ஆர்சி சர்க்யூட்னு சொல்லி படிச்சிருக்கோமா? சார்ஜிங் capacitor in CR circuit or charging capacitor using CR circuit. சொல்லலாமா? So this is a capacitor and this is a battery I am going to use. Okay, this is a resistance connected to it. Okay, சரி, இப்போ capacitor is there. கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் சீன் எடுத்துக்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு பிளேட்டும் இருக்குது. ஓகே, பிளேட்டுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குமா? பிளேட்டுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஓகே, பிளேட்டுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் D. ஓகே, எல்லாமே நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, so what is the capacitance for a capacitor? Will be equal to epsilon naught A by D. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கெப்பாசிட்டருக்கு நடுவில் வேக்யூம் இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம்ப்பா. இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வேக்யூம் இஸ் present. ஓகே, இங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன் அ ஓப்பன் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச்சு வந்து ஓப்பனில் இருக்குது அட் டைம் t equal to 0. ஸ்விட்ச் இஸ் ஓப்பன். ஓகே, சரி, இப்போ நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள்,
நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் வந்து கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண போகிறேன். நடுவில் வேக்யூம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதாவது இப்போ நான் கெப்பாசிட்டரை க்ளோஸ் பண்ணோன்னே ஆல்ரெடி இதுக்கான ரிசல்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் வந்து வில் என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் வில் ஸ்டார்ட் டு சார்ஜ். கரெக்டாக? இதுக்கு ப்ளஸ் க்யூனா இதுக்கு மைனஸ் க்யூ ஆகும். வாட் இஸ் த சார்ஜ் இன் அ கெப்பாசிட்டர்? q is equal to q0 into 1 minus e power minus t by rc. இந்த ஃபார்முலா தானே? ஓகே, திஸ் இஸ் த சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர். இது நம்ம படிச்சிருக்கோம். at time t. okay, and இப்போ இதை நான் நான் ஆல்ரெடி எப்போவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா how you will find the current flowing through the capacitor. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சோன்னா we can find the current on the capacitor, current passing through the capacitor just by dq by dt. இது நீங்கள் இந்த ஈக்குவேஷனை இது வந்து சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் தானே, இது டிஃப்ரென்சியேஷன் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? we will get the current flowing through the capacitor. ஓகே, இதுதான் current flowing through the capacitor. current passing through capacitor. current passing through capacitor. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிடுறோம் டைம் t equal to 0. அப்போ என்ன ஆகும்? சம் கைண்ட் ஆஃப் கரண்ட் வில் ஆல்சோ ஃப்ளோ. கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங் நவ். கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். கரெக்டாக இல்லையா? கரண்ட் இஸ் கோயிங் டு ஃப்ளோ. சரிப்பா, கவனிங்க. இந்த இடத்துல வந்து நான் இது ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணோன்னே இங்கே வந்து என்ன ஆகுது? கரண்ட் இஸ் கோயிங் டு ஃப்ளோ. இந்த கரண்ட்டுக்கு இந்த கரண்ட் வந்து சார்ஜஸ் மூவ்மெண்ட்டால் நடக்குதா? இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னால் அந்த கரண்ட் வந்து சார்ஜஸ் ஃப்ளோவால் நடக்குது. ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் வாட்? கண்டக்ஷன் கரண்ட், ஐசி. ஐ எம் கோயிங் டு கால் திஸ் அஸ் கண்டக்ஷன் கரண்ட். புரியுதா? சரி, கண்டக்ஷன் கரண்ட்டுன்னு கூப்பிட்டாச்சு. conduction current. okay, சரி, conduction current. conduction current in wire. சரி, இப்போ எல்லாம் ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் பண்ணேன். சார்ஜ் கெப்பாசிட்டரை ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணோன்னே சார்ஜில் கரண்ட் ஃப்ளோ பண்ணி சார்ஜ் கெப்பாசிட்டரு வழியாக சார்ஜ் வந்து கெப்பாசிட்டரில் டெபாசிட் ஆகி கெப்பாசிட்டர் பேசிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ அந்த கரண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டக்ஷன் கரண்ட். கரண்ட் பாசிங் த்ரூ த கெப்பாசிட்டர் ஐ அப்படின்னா அந்த கரண்ட்டை நம்ம என்னென்னு கூப்பிட்றோம்? அந்த ஐ கரண்ட்டை வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் கண்டக்ஷன் கரண்ட் இன் த ஒயர் ஆர் த்ரூ த கெப்பாசிட்டர். சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பெரிமெண்ட் அப்போது எதாச்சியாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்பஸ் நீடில் இங்கே வைக்கிறேன். காம்பஸ் நீடில். ஓகே, ஒரு காம்பஸ் நீடில் இங்கே வைக்கிறேன். என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில், சி காம்பஸ் நீடில், அதாவது நான் சார்ஜிங் பண்ணேன். சார்ஜிங் பண்ணும்போது கெப்பாசிட்டருக்கு நடுவில் ஒரு காம்பஸ் நீடில் காம்பஸை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காம்பஸ் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் காமிச்சிருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? அங்கே எதுக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டுது? See, during experiment
during in experiment during charging and discharging of capacitor the compass needle placed between the plates of the capacitor is showing a deflection. Okay, it's showing a deflection. புரியுதா இல்லையா? ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேசிக்காக என்ன பண்ணுறோம், சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் கேஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சார்ஜிங் மட்டும் டயக்ராம் போட்டிருக்கோம், டிஸ்சார்ஜிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த காம்பஸ் நீடில் வழியாக இந்த காம்பஸ் நீடில் வந்து which is placed between the plates of the capacitor is showing a deflection. ஒரு நீடில் வந்து எப்போ டிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு காம்பஸ் நீடில் ஜென்ரலாக இதை பாயிண்ட் அவுட் பண்ணும். இது நம்ம வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இதை பற்றி நான் சொல்லிட்டேன். காம்பஸ் நீடிலை பற்றி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு காம்பஸ் நீடில் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணும், எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். ஒரு காம்பஸ் நீடில் ஓகே இட் ஜென்ரலி பாயிண்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எது, எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போது அந்த ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல்டு மாறுச்சுன்னா அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், காம்பஸ் நீடில் வில் ட்ரை டு டிஃப்ளெக்ட். ஜென்ரலாக அது எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்துருக்கோம். அப்போ திடீர்னு அங்கே வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்துச்சுன்னா, காம்பஸ் நீடில் இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காம்பஸ் நீடில் பிளேஸ்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த ஷோயிங் எ டிஃப்ளெக்ஷன் which shows what, which shows a magnetic field is induced between the plates of the capacitor. கரெக்டாக இல்லையா? அப்போனா தானே உங்களுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் காமிச்சிருக்கணும். டிஃப்ளெக்ஷன் எப்போ வரும், whenever there is a existence of electric field, magnetic field between the plates of the capacitor during charging and discharging. கரெக்டாக இல்லையா? சார் அது எப்படி சார் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துச்சு, நம்ம கரண்ட்டு அனுப்பணும் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, எப்படி காம்பஸ் நீடில் டிஃப்ளெக்ஷன் காட்டுது, புரியவே இல்லையே சார். ஓகே ரைட்பா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். எப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. ஸோ நான் திரும்ப ஒன்ஸ் அகைன் ஒரு டயக்ராம் போடுறேன். கவனிங்க, காம்பஸ் நீடில் நம்ம வச்சோன்னா டிஃப்ளெக்ஷன் காமிச்சது எல்லாம் ஓகே. இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ரெண்டு பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டருக்கு நடுவில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா, உள்ளே என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி தேர். கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமா இருக்காதா, இருக்காதா? எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக, பிட்வீன் த டூ பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் நம்மளுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள்.
during charging and discharging of capacitor, the electric field between the plates between the plates is changing. Which is nothing but what? Change in இப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டில் மாறுதுன்னா பேசிக்காக அங்கே என்ன ஆகுது? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஃபைன்னு சொல்லலாம்ல, சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ டியூரிங் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் இஸ் சேஞ்சிங். ஸோ இந்த சேஞ்சிங் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கு? நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கு அந்த இடத்துல. ஸோ டியூரிங் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் சேஞ்சஸ், தேர்பை which induces magnetic field, புரியுதா இல்லையா? ஸோ நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டால தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கான்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, சார் எப்படி சார் சொல்கிறீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே மாறி இருக்கா அப்படின்னு? இப்போ கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் யூ கன்சிடர் 2 parallel plates. 2 parallel பிளேட்டுக்கு நடுவில் வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? நீங்கள் இதை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, சிக்மா பை எப்சிலான் நாட் படிச்சிருக்கோமா? 2 parallel பிளேட்ஸுக்கு நடுவில் இன்ஃபனைட் parallel பிளேட்ஸ் படிச்சிருக்கோமா இல்லையா? இங்கே சிக்மாவோட வேல்யூ வந்து என்னது? Q by A. இங்கே சிக்மாவோட வேல்யூ இஸ் Q by A. இது ப்ளஸ் சிக்மா, இது மைனஸ் சிக்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்மா ரெப்ரசன்ட்ஸ் சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஸோ இப்போ இங்கே வந்து சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் நடக்குது, கரெக்டாக இல்லையா? இங்கே சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் நடக்குது. ஸோ நல்லா கவனிங்க, சார்ஜ் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்குது. சார்ஜ் கண்டினியூஸாக மாறிச்சுன்னா அங்கே என்ன மாறி இருக்கணும்? பேசிக்கலி an electric field need to be changing. சார்ஜஸ் ஆன் த பிளேட்ஸ் மாறிச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் த பிளேட்ஸ் மாறும். சார்ஜ் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக சார்ஜிங் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா Q will remains constant, thereby எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? வாட் we can say, Q is proportional to E. Q சேஞ்ச் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஓகே, ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? ரைட், சரிப்பா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கொஷின் எழும்பும், சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுச்சுன்னு சொன்னீங்க, அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's going to be created in the circular loop. This is the induced field. இதுதான் என்னது? இன்டியூஸ்டு ஃபீல்டு. புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எந்த டைரக்ஷன் போகும்? எப்போவுமே ஹை பொட்டென்ஷியல்லேருந்து பாசிட்டிவ், ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜில் ஆரிஜினேட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் போய் எண்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் ஆகிருக்கு? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது பிகாஸ் தெர் இஸ் அ சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் சேஞ்சிங், தேர்பை மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஒரு சர்க்குலர் லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, சர்க்குலர் லூப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். யூ ஆர் ரெடி டு அக்செப்ட்? ஓகே, சரி. இப்போ அடுத்து நம்ம வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஐடியா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ போஸ்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். சார் டவுட்ஸே இல்லை சார், எங்களுக்கு எல்லாமே கிளியர்.
என்ன இப்போ டவுட்ஸ் இருந்தால் just simply post in the comment. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு ஒரு காம்பஸ் நீடில் வைக்கிறேன். யூ ஜஸ்ட் டேக் இட் ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த இடத்துல போய் ஒரு காம்பஸ் நீடில் வச்சா டிஃப்ளெக்ஷன் காட்டுமா காட்டாதா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல காம்பஸ் நீடில் போய் வச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் காட்டுமா காட்டாது? எஸ், டிஃப்ளெக்ஷன் வில் பி தேர். ஓகே, அவுட் சைட் த சொல்லாமா அப்படி அவுட் சைட் outside the plates of capacitor outside the plates of the capacitor outside the plates of capacitor நம்மளுக்கு என்ன இருக்குது, electric field magnetic field will be present or not? சொல்லுங்கள் பார்க்கலாம். outside the plates of the capacitor magnetic field will be created due to which current? இப்போ இந்த இடத்துல எனக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டுதுப்பா. இப்போ பிளேட்டுக்குள்ளே இப்போ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நான் காம்பஸ் நீடில் வைக்கும்போது டிஃப்ளெக்ஷன் காமிச்சதா? அதே மாதிரி நான் வெளியில் இந்த பிளேட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் எனக்கு என்ன காமிக்குது, டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அவுட் சைட் த பிளேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி கிரியேட்டட் டியூ டு so outside the plates of the capacitor compass needle shows deflection. இதிலேருந்து என்ன சொல்லலாம், டிஃப்ளெக்ஷன் காம்பஸ் நீடில் வெளியிலையும் காட்டுது. this magnetic field is developed by what? This magnetic field is produced by conduction current. கரெக்டாக இல்லையா? produced by conduction current. இப்போ ப்ரொடியூஸ் ஆக முடியுமா முடியாதா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சரி கவனிங்க. இப்போ இந்த காம்பஸ் நீடில் இங்கே வச்சோம். பேசிக்காக இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, இதனால் என்னென்னா there will be a magnetic field that will be produced. புரியுதா இல்லையா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதால் கிரியேட் ஆச்சு, நம்மளுக்கு கண்டக்ஷன் கரண்டால் கிரியேட் ஆச்சு. யூ ஆர் ஏபிள் டு அக்செப்ட் தட் the conduction current has produced the magnetic field. ஓகே, சரி. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின், சார் இந்த ஃபீல்டு அவுட் சைடில் இந்த அவுட் சைட் த பிளேட்டில் ஐசி ஹாஸ் கிரியேட்டட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரெக்டாக இல்லையா? அவுட் சைட் த பிளேட் கண்டக்ஷன் கரண்ட் ஹாஸ் ப்ரொடியூஸ்ட். இப்போ கொஷின் என்னன்னா, உள்ளுக்குள்ளே யார் ஃபீல்டு டெவலப் பண்ணா? நம்ம என்ன சொல்கிறோம், the magnetic field is created by what? Change in electric field. Okay, so outside field is created by what? சொல்லுங்கப்பா. outside field is created by IC. we are clear. இப்போ inside field is
is created by change in electric flux ன்னு சொல்லலாமா or electric field எல்லாம் ஒன்று தான் field தானே flux lines உருவாக்குது field தான் flux lines உருவாக்குது ஸோ change in electric flux ன்னு சொல்லலாம் or electric field. So inside the plate, actually outside field is created, inside field is created by inside ன்றது நான் கெபாசிட்டருக்கு நடுவில் சொல்கிறேன், outside ன்றது கெபாசிட்டருக்கு வெளியில். ஸோ சரி, inside by change of electric flux magnetic field create ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் ஓகே ரைட். ஆனால் சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கிளியராக சொல்லுங்கள். அவுட் சைடில் இருக்க ஃபீல்டுக்குன்னு ஒரு கரண்ட் இது கொடுத்துருக்காங்களா? ஒரு அவுட் சைடில் இருக்க ஃபீல்டுக்கு தே ஹவ் அசைன்ட் அ கரண்ட், கண்டக்ஷன் கரண்ட்டால் வந்துருச்சுன்றத கிளியராக சொல்லிட்டாங்க, கண்டக்ஷன் கரண்ட்டால் வந்துச்சுன்னு. இப்போ நல்லா கவனிங்க, இன்சைட் இன்டியூஸ்டு ஃபீல்டுக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்ன்றது கரெக்டான ரீசன் தான், ஓகே. பட் அதுக்கு அசோசியேட்டடாக ஒரு கரண்ட் அசைன் பண்ண போகிறோம், அந்த கரண்ட்டு தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ கரண்ட் அசோசியேட்டட், அதாவது ஃபார் ஃபீல்டு ஜென்ரேட்டட் ஃபார் magnetic field created inside the capacitor a current is assigned, a displacement current is assigned called displacement current. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் தான், சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸால் தான் அங்கே உள்ளே வந்து ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு. ஆனால் அந்த ஃபீல்டு க்ரியேட் ஆகிறதுக்குன்னு ஒரு கரண்ட் அசைன் பண்ணலாம்ல. எப்படி அவுட் சைடுக்கு ஃபீல்டுக்கு நம்ம வந்து ஒரு கண்டக்ஷன் கரண்ட் இருக்கோ, அதே மாதிரி இன்சைடு ஃபீல்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு கரண்ட்டை சொல்லி ஆகணும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரக்கூடிய கரண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ ரெண்டு விதத்தில் சொன்னாலுமே கரெக்டு தான். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸால் தான் இந்த ஃபீல்டு க்ரியேட் ஆச்சுனாலும் ஒன்று தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டால் இந்த ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், இதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த ஒரு கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டால் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, it flows like this is ID, displacement current. புரியுதா இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது இந்த நடுவில் ஒயர் இருக்குது, நடுவில் போகுது பாருங்கள், அந்த கரண்ட்டால் க்ரியேட் ஆன லூப். புரியுதா இல்லையா? இப்போ ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குமா இருக்காதா? ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி எப்படி ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கோ அதே மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதை சுற்றி என்ன இருக்குது நம்மளுக்கு ஓகே, சாரிப்பா, ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கரண்ட்டை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது? ஃபீல்டு இஸ் பீன் ஜென்ரேட்டட். ஓகே, சரி, அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டால் தான் நான் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டால் என்ன ஆச்சு? நம்மளுக்கு இன்டியூஸ்டு ஃபீல்டு டெவலப் ஆச்சு.
at the same time change in flux ஆல தானே induced field டெவலப் ஆச்சு. ரெண்டு பேரும் தானே காரணம். அப்போ இந்த ஃபார்முலால யாரெல்லாம் இருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸால் என்ன கிரியேட் ஆச்சுன்னு சொல்கிறேன். சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸால் தானே இன்டியூஸ்டு ஃபீல்ட் டெவலப் ஆச்சுன்னு சொன்னேன். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டால் தான் நம்மளுக்கு இன்டியூஸ்டு ஃபீல்ட் டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? எல்லாம் ஒன்று தானே. இப்படி சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸும் சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டாலையும் இன்டியூஸ் ஃபீல்ட் டெவலப் ஆச்சுன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்கள், இந்த displacement current ஓட direct formula without proof I am going to say displacement current ஓட formula என்னன்னா epsilon naught d phi divided by dt. so இதான் வந்து formula. புரியுதா? this is the formula. பாருங்க, displacement current, change in flux have created the phi. Displacement current is nothing but change in electric flux. தெரியுதா இல்லையா? equal to right hand side change in flux இருக்கா, electric flux. it is connecting what? the displacement current. ரைட்டா இல்லையா? யா. சரி, இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட்டாக போகலாம், இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? நோ. ஹவு மெனி இஸ் ஃபீலிங் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ நிறைய பேர் இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நம்ம கிளாஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் பிஃபோராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா பின்னாடிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வாங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரி, இப்போ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்டுன்றது ஒயரில் ஃப்ளோ ஆச்சா? நல்லா பாருங்கள், கண்டக்ஷன் கரண்ட்டுன்றது ஒயரில் தானே ஃப்ளோ ஆச்சு. ஒரு ஒயரில் ஃபிசிக்கலாக சார்ஜஸ் மூவ்மெண்ட்டால் வந்த கரண்ட்டு தான் இது, இந்த கண்டக்ஷன் கரண்ட். கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கா? இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதால் ஏற்பட்ட ஃபீல்டு தான் என்னது? இன்டியூஸ்டு ஃபீல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? for ID, that is displacement current. for displacement current medium தேவையா இல்லையா? கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஒயர் தேவைப்பட்டுச்சு, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒயரே தேவைப்படலையே. கரெக்டாக இல்லையா? ஒயர் தேவைப்பட்டிருக்கா? இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலி vacuum is present. so for displacement current ID, for displacement current no medium is required. medium இல்லைனாலுமே அது ப்ரொடியூஸ் ஆக முடியும். ஓகே, no medium is required. no medium is required. no charges are required to flow. சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவை இருக்காது. இப்போ புரியுதா இல்லையா? எஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ரைட்? ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஒரு ஒயர் தேவை, அதனால தான் ஃபீல்டு கிரியேட் ஆக முடியும். ஆனால் இது வந்து ஒரு வர்ச்சுவல் ஸ்பேஸு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வேக்யூமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறினா அங்கேயே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிடுது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் மாறுது, தேர்பை ஒரு இன்டியூஸ் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இந்த இன்டியூஸ் ஃபீல்டுக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்றதை ஒன்று அசைன் பண்ணுறோம். ஓகே, அப்போ அது வந்து ஒரு இமேஜினரி கான்செப்ட் தானே. பட் ஆனால் அது மாதிரி ஒரு கரண்ட்டை நம்ம அசைன் பண்ணுறோம், பட் ஃபிசிக்கலாக ஒரு சார்ஜ் மூமெண்ட்டால் அது வரல. இது வரைக்கும் நம்ம படித்தது கரண்ட் எல்லாமே என்னது? இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே என்னென்னா ஒரு கண்டக்ஷன் கரண்ட், தட் இஸ் சார்ஜ் ஃப்ளோவால் நடக்கக்கூடிய கரண்ட். ஆனால் இப்போ நம்மளுக்கு உருவான கரண்ட் என்னது? தேர் இஸ் நோ சார்ஜ் ஃப்ளோ, இட் இஸ் கிரியேட்டட் ஒன்லி டியூ டு த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அது வந்து தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நோ மீடியம் இஸ் ரெக்வயர்ட். தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இப்போ அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நல்லா கவனிங்க.
இது பாருங்க இப்போ ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டினியூட்டி வரணுமா? அடுத்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா தேர் ஷுட் பி ஏ கண்டினியூட்டி. ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா ஒரு கண்டினியூட்டி இஸ் ரிக்வயர்ட். நல்லா கவனிங்க. இந்த சர்க்யூட்டை நான் இந்த கீயை ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகியிருக்கணும். கரெக்டாக இப்படி ஃப்ளோ ஆகி இட் ஷுட் ஃபார்ம் அ க்ளோஸ் லூப். கரெக்டாக? இப்போ ஒரு காமனான கொஸ்டின் என்னென்னா இங்கேருந்து வரும்போது கண்டக்ஷன் கரண்ட் ஐசி வருது. கரெக்டாக? ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சார்ஜஸ் இங்கே போய் ஸ்டோர் ஆகுது. தென் நெகட்டிவ் சார்ஜஸ் ஹியர். ஓகே, கரண்ட்டு ஐசி இப்படி வந்துடுது. ஆனால் இங்கே நடுவில் என்ன கரண்ட் போயிருக்கோம்? இங்கே வெறும் வேக்யூம் தானே இருந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இல்லைன்னா வாட் யூ வில் சே? கண்டினியூட்டி வேணும்ல. அப்போ அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து அதாவது இந்த ஒயரில் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டக்ஷன் கரண்ட் இருக்குது. ஒயரு தாண்டி இந்த வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், கெப்பாசிட்டருக்கு நடுவில் வேக்யூம் ஸ்பேஸ், அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதான்? கண்டினியூட்டி. ஸோ displacement current between displacement current between the plates produces the continuity of current in circuit. இப்போ புரியுதா இல்லையா? அதாவது கவனிங்க, இப்போ இதில் வந்து ஐசி கரண்ட்டு போச்சா, இதுக்குள்ளே போகும்போது ஐடி, அப்புறம் ஐசியாக வெளில வரும். இதுலேருந்து சின்னதாக இந்த கண்டினியூட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லலாமா? இந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட் இது. ஓகே, ஸோ இந்த கண்டக்ஷன் கரண்ட் இந்த ஒயரில் ஃப்ளோ ஆனது நடுவில் வந்து வேக்யூமில் சார்ஜஸே கிடையாதுல்ல. வேக்யூமில் நம்மளுக்கு சார்ஜஸே கிடையாது. இந்த கெப்பாசிட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தான் ஃபார் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங், ஃபார் சார்ஜிங் அண்ட் discharging of capacitor experiment CR circuit. இந்த சர்க்யூட்டுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். எப்போவுமே இது சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ளது. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தட் இஸ் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப், ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் வரப்போகுது கொஸ்டின்ஸில், ப்ராப்ளம்ஸில். அங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஐசி அண்ட் ஐடி ஆர் ஈக்குவல். ஸோ ஓகே, தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோ மீடியம் இஸ் ரிக்வயர்ட், சார்ஜ் ஃப்ளோ, நோ சார்ஜஸ் ரிக்வயர்ட் டு ஃப்ளோ. ஓகே, இப்போ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபார்முலாவும் நான் சொல்லிட்டேன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டி ஃபை டிவைடட் பை டிடி. அதே மாதிரி ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐடி. இப்போ உங்களுக்கு ஒரு காமனான கொஸ்டின் வரும். இப்போ சார்ஜ் ஆன இப்போ ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு வாட் இஸ் அ ஃபார்முலா? கண்டக்ஷன் கரண்ட் இருக்குல்ல, கண்டக்ஷன் கரண்ட்டுன்றது ஒயரில் ஃப்ளோ ஆகிறது தானே. ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட்டோட ஃபார்முலா என்னது? ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட் ஃபார்முலா என்னது? டிக்யூ பை டிடி தானே. மறந்துடக்கூடாது, ஒயரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து டிக்யூ பை டிடி. இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா this is also இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடியோட வேல்யூ என்னது? எப்சிலான் நாட் டி ஃபை டிவைடட் பை டிடி. இது ரெண்டுமே என்னது? தே ஆர் ஈக்குவல், போத் ஆர் ஈக்குவல். யூ ஏபிள் டு கெட் த பாயிண்ட்? சரிப்பா, இதுக்கு நான் ப்ரூஃப் சொல்லியே ஆகணும். ப்ரூஃப் வந்து இன்னும் ஃபியூ மினிட்ஸில் we will see the proof. அதுக்கு முன்னாடி இப்போ நான் 2 பாயிண்ட்டை சொல்லிட்டேன். நோ மீடியம் இஸ் ரிக்வயர்ட், நோ சார்ஜஸ் டு ஃப்ளோ, displacement current between the plates. Displacement current is producing the continuity with the conduction current in the circuit. ஐசியும் ஐடியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது இதுக்கு மட்டும் நான் ப்ரூஃப் சொல்லணும்.
okay, அதுக்கு முன்னாடி we will see some interesting points. சார் என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் பா. ஸோ அதுதான் பாயிண்ட்ஸ் இண்டிவிஜுவலி. யா, நான் கிளியராகவே சொல்லிட்டேன். எல்சிஆர் சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான் ஐசியும் ஐடியும் ஈக்குவல். எல்சிஆர் சர்க்கியூட்டுக்கு தான் என்னது, சாரி எல்சிஆர் சர்க்கியூட்ன்ற பாருங்கள், சிஆர் சர்க்கியூட். இந்த சிஆர் சர்க்கியூட்டு க்ளோஸ் சர்க்கியூட் எங்கெல்லாம் வருதோ அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டில் கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். இது வெறும் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் த கெப்பாசிட்டர் டியூரிங் தான் இது அக்செப்டட். ஓகே, பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். இது வந்து கரண்ட் ஃப்ளோவால் வர்றது, இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல உருவாகுது. தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். பட் சிஆர் சர்க்கியூட் valid only for charging and discharging of capacitor. Okay, right, very good. So இப்போ next இது மூவ் பண்ணலாம். ஓகே, அப்போ ஓகே குட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது ப்ரூஃப் பார்த்துடலாம். ஓகே, ப்ரூஃப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ கவனிங்க, இது வந்து நம்மளோட கெப்பாசிட்டர். யூ ஆர் ஏபிள் டு see the image. நம்ம கண்டக்ஷன் கரண்ட்டையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் ஈக்குவல் சொல்லி ஆகணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கான் பாருங்கள். டியூரிங் சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் ஷோஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் த கண்டக்ஷன் கரண்ட் இந்த ஒயர் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ அதை நம்ம ஈக்குவல் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள், கெப்பாசிட்டருக்கு இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பிளேட்டுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பிளேட்டு, அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பிளேட், இது வந்து ரெசிஸ்டர். there will be a potential difference across the plate. Okay, at the same time அதுக்குன்னு என்ன இருக்கும், distance between the plates, capacitance இருக்கும். see, அந்த between the capacitor potential difference இருக்கும், area of the plate, distance between the plates and the capacitance of the capacitor. ஓகே சார், இதெல்லாம் பேசிக் குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மளோட ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட் தான். வாட் சர்க்கியூட் ஐ ஹவ் யூஸ்ட் ஹியர்? இப்போ என்ன சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கேன்? ஐ ஹவ் ஜஸ்ட் யூஸ் த சார்ஜிங் சர்க்கியூட் தான். சார்ஜிங் ஆர்சி சர்க்கியூட். ஓகே, ஸோ இந்த ஒயரில் போகக்கூடிய கரண்ட் என்னது? dq by dt. நம்மளுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்கா? இந்த ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டு dq by dt. நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த கெப்பாசிட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு தெரியணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த சார்ஜ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே போதுமா? சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் வாட்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். சரி, கவனிங்க, இது கண்டக்ஷன் கரண்ட். இட் இஸ் வெரி கிளியர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ்ன்றது என்னது? சிக்மா பை எப்சிலான் நாட்னு சொன்னோன்னா
அந்த சிக்மான்றது என்னது சார்ஜ் ஆன் த பிளேட் பர் யூனிட் ஏரியா ஃபார் த கிவன் ஏரியா. q சார்ஜ் a என்ற ஏரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ q by a epsilon naught. ஓகே, திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, இப்போ ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா தேர் இஸ் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த ஃப்ளக்ஸ் இருக்குது நம்மளுக்கு, அதாவது சாரிப்பா. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இது நம்மளோட பிளேட். ஓகே, பிளேட்டில் ஏரியா வெக்டர், பிளேட்டோட ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? பிளேட்டோட ஏரியா வெக்டர் வில் பி perpendicular to it. கரெக்டாக இல்லையா? இது கெப்பாசிட்டர் பிளேட் அப்படின்னா ஏரியா வெக்டர் வில் பி perpendicular to the plates and this is the electric field. கரெக்டா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் if you try to find flux passing through the given area, இப்போ நான் இது மாதிரி ஒரு ஏரியாவை அசியூம் பண்ணிக்கிறேன்பா. This is the area I am going to take. ஓகே, இந்த ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஏரியா வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகும்? EA cos தீட்டாவா? EA cos தீட்டா. இதில் வந்து தீட்டா வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பேரலாக இருக்குது. ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பேரலாக இருக்குது. thereby I can take the theta to be 0. எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஸோ theta will be 0. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? EA electric flux will be E. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸுன்றது இங்கே என்னது நம்மளுக்கு? ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் E into A. எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங். அதாவது ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ அ கிவன் ஏரியா நான் எடுத்திருக்கேன். அந்த ஏரியா வந்து ஈக்குவல் டு த கெப்பாசிட்டரோட ஏரியா. ஏரியா ஆஃப் கெப்பாசிட்டர். அந்த லூப் எடுத்துருக்கோம்லப்பா, அந்த ஏரியா we have considered the surface through which we are trying to find the flux which is equal to area of capacitor. Okay, so இது வந்து நம்மளோட கெப்பாசிட்டர். you are able to see the terminals. so electric field இப்படி போகுது, ஏரியா வெக்டாரும் perpendicular to that. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? EA cos theta, theta will be 0. ஸோ நம்மளுக்கு E into A வருதா? இப்போ ஈயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? Q by A epsilon naught. கரெக்டாக இல்லையா? ஈயோட வேல்யூ என்னது? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடும் which is equal to Q by A epsilon naught. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை சொல்லும் போது EA cos 0. இப்போ ஈயோட வேல்யூ என்ன வரும்? Q by A epsilon naught. ஓகே, ஈயோட வேல்யூ என்னது? Q by A epsilon naught. AA கேன்சல் ஆகிடுமா? ஸோ ரிமைனிங் வாட் யூ லேவ் இஸ் Q by epsilon naught. யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபார்? புரியுதா? ஸோ 5E வந்து E into A, ஈயோட வேல்யூ Q by A epsilon naught, AA கேன்சல் ஆகிடுச்சு, Q by epsilon naught. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வாட் யூ லேவ்? d5E, அதாவது ஃப்ளக்ஸை ரேட் ஆஃப் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா we will have dq by dt. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? d5E divided by dt is nothing but what? 1 by epsilon dq by dt. இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷன் வந்து d5E divided by dt. பட் by the definition of what is the definition of displacement current? epsilon naught d5E divided by dt, right? ஸோ இந்த d5E by dt சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். epsilon naught கேன்சல் ஆகிடும். now you will have dq by dt. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒயரில் கரண்ட் போயிட்டு இருந்துச்சு, கரெக்டாக இல்லையா? நம்ம ஒயரில் கரண்ட் போயிட்டு இருந்துச்சு, அது பேர் வந்து கண்டக்ஷன் கரண்ட். நம்மளோட ஏம் என்னது? கெப்பாசிட்டருக்கு வழியாக போகக்கூடிய கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இந்த ஒயரில் போகக்கூடிய கண்டக்ஷன் கரண்ட் ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லணும்? ஈக்குவல் சொல்லணும். அப்படி ஈக்குவல் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? கெப்பாசிட்டருக்கு நடுவில் இருக்க ஃபீல்டை எடுத்துக்கிட்டேன். அந்த ஏரியா த்ரூ த கெப்பாசிட்டர் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளக்ஸு தான் இஸ் ரிசல்ட்டிங் இன் வாட்? இந்த ஃப்ளக்ஸு தான் இஸ் ரிசல்ட்டிங் இன் வாட்? நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இந்த ஃப்ளக்ஸை எடுத்துக்கிட்டு ஐ ஹவ் ஏபிள் டு ஷோ தட் இட் இஸ் Q by epsilon naught. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஐ காட் த எக்ஸ்பிரஷன். ஓகே, தென் ஃப்ரம் த டெஃபினேஷன், இது வந்து டெஃபினேஷன், இதுவும் டெஃபினேஷன்.
a definition of conduction current, is the definition of displacement current. So d phi e by dt substitute பண்ணுங்க, epsilon naught will get cancelled. Finally you will have dq by dt. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனில் d phi e divided by dt போட்டோம். அதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, id is equal to dq by dt ன்னு கிடைச்சிருக்கு. பாருங்கள், ஐசியோட டெஃபினேஷன் வந்து dq by dt, ஐடியோட டெஃபினேஷன் வந்து dq by dt, ரெண்டுமே ஈக்குவல் வந்துடுச்சா. ஆனால் once again this is valid in case of RC, charging and discharging. இந்த கேஸுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். புரிகிறதா? சரி, நம்ம வந்து we have seen this. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, வெரி குட். ஸோ டயக்ராம் நம்மளுக்கு இந்த சைடு வந்துருச்சு. சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவனிங்க, இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்து we will start. சரி, வெரி குட். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I am going to test Ampere's law. So first we are going to test Ampere's law, Ampere's circuital law. Testing Ampere's law. Okay, நம்ம வந்து within the capacitor and outside the capacitor டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, we are going to recall the expression. We are going to recall what we have studied. என்ன படிச்சிருக்கோம் Ampere's lawன்றது, integration of magnetic field over a closed loop, integration of magnetic field, that is dot product over a closed loop, line integral, okay, which is equal to mu naught into current enclosed ன்னு படிக்கிறோமா. பொதுவாக அந்த கரண்ட் என்ன கரண்ட்டாக இருந்திருக்கு இது வரைக்கும், கண்டக்ஷன் கரண்ட். கரெக்டாக இல்லையா? கண்டக்ஷன் கரண்ட்னா நல்லா கவனிங்க, இது நான் சொல்கிறது கரெக்டானது, ஏன்னா நீங்கள் இது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் படித்தது, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கவனிங்க, இது வந்து நம்மளுக்கு என்னது, இட் இஸ் அவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சாரி, திஸ் இஸ் த கரண்ட் கேரிங் ஒயர். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் அப்படின்னா இந்த ஒயரை சுற்றி என்ன இருக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும், ஒயரை சுற்றி ஃபீல்டு இருக்கும். அட் எனி பிளேஸ் இஃப் ஐ ட்ரை டு டூ இது வந்து நம்மளோட கரண்ட் கேரிங் ஒயர். அட் எனி லூப் அ க்ளோஸ்டு கர்வ் சி. இப்போ இந்த க்ளோஸ்டு கர்வில் இஃப் ஐ டூ த இன்டெகிரேஷன் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மியூ நாட் இன்ட்டு ஐசி, வேர் ஐசி ரெப்ரசன்ட்ஸ் த கரண்ட் என்க்ளோஸ்ட். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கரண்ட் என்க்ளோஸ்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கரண்ட் வந்து ஒரு கண்டக்ஷன், ஒரு ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டு தான் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இது வரைக்கும் படித்த லா வந்து க்ளோஸ்ட் இன்டெகிரேஷன் ஓர் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட். இந்த ஐ என்க்ளோஸ்ட் இட்ஸ் அ கண்டக்ஷன் கரண்ட். இது வரைக்கும் நம்ம படித்தது ஒரு ஒயரில் போகக்கூடிய கரண்ட் தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான் நான் ரீகால் பண்ணுறேன். ஓகே, ரைட்.
IC. சரிப்பா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லாவை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம 2 ரீஜன் எடுத்துக்கலாம். ஒரு ரீஜன் வந்து 2 இதுலேயுமே வந்து என்னது, இந்த லூப்பை யூ டேக் a loop like this. You take a loop like this. இது வந்து path A and this is vacuum தான் அது, path B. Okay, path A and this is path B. Okay, I am going to do the integration. இப்போ பண்ணலாம்ல, இந்த பாத் ஏலையும் இந்த பாத் பிலையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆம்பியர் சர்க்யூட் லா அப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக வருதா இல்லைன்றதை பார்த்துடலாம். ஃபார் பாத் ஏ நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு ஒரு லூப் இருக்குது. கரெக்டாக பாத் ஏல நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு லூப் இருக்குது. அந்த லூப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் ஓவர் லூப் பாத் ஏல நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். அங்கே இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபீல்டு B வெக்டார் டாட் DL வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். This will be equal to what, mu0 into current enclosed. What is the current enclosed here? Conduction current. What is the current enclosed here? Conduction current. See, இது வரைக்கும் நம்ம படித்த லா வந்து கண்டக்ஷன் கரண்ட்டை மட்டும்தான், அந்த ஃபார்முலாவில் என்ன இது மட்டும்தான் இருந்தது. So far we are having only conduction current at this place, current enclosedல. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம பாத் பிக்கு பண்ணால் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ப்ராப்ளம், for path B if you take B vector dot DL vector path B. ஓகே, ஸோ என்ன வரும், mu0 into இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே கண்டக்ஷன் கரண்ட்டு தானே. இந்த லூப்பில் நான் ஒரு லூப் சூஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த லூப்பில் ஆக்சுவலாக என்ன ப்ரெசன்ஸ் இருக்கும், வாட் ப்ரெசன்ஸ் வில் பி தேர், ஒரு என்ன கரண்ட் இருக்கும், ஐடின்றது இருக்கும். இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் படித்தது. கரெக்டாக இது வரைக்கும் நம்ம பார்த்த கரண்ட் வந்து IC. ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து இந்த இடத்துல என்னது, நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தது வந்து நம்ம வெறும் கண்டக்ஷன் கரண்ட்டை மட்டும்தான் போடணும். கரெக்டாக கண்டக்ஷன் கரண்ட்டை மட்டும்தான் போடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா நீ வேறு? ஓகே யா. ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஃபார்முலாவில் கண்டக்ஷன் கரண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பாருங்கள், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத் பியில் நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும்னா இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்தாகணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை மட்டும்தான் சேர்த்தா தான் இது கரெக்டாக வரும். இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு டெவலப் ஆகிறதுக்கு யார் காரணமாக இருக்க போகிறா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஐடியை தான் சேர்க்கணும். நம்மளால் ஐசியே சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல யார், நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வெறும் கண்டக்ஷன் கரண்ட்டு தான் பார்த்தோம். இது வந்து என்னது, there is an inconsistency in the Ampere's law. ஏன்னா கண்டக்ஷன் கரண்ட் வரைக்கும் தான் இது வரைக்கும் நம்ம இருந்துச்சு. ஸோ this is a correction made by Maxwell. Okay, correction made by Maxwell to Ampere's law. ஸோ அதாவது என்னென்னா, நம்ம எதாச்சியாக தான் பண்ணுறோம். அவுட் சைடு த லூப் இன்சைட் த லூப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அவுட் சைடுக்கு சோர்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து ஐசியாக இருக்குது, ஆம்பியர்ஸ் லா இஸ் பீன் வேலிட். ஆனால் இங்கே வந்து அது பொருந்தாதனால இது என்ன யார் பண்ணுறா, மேக்ஸ்வெல் வராது. மேக்ஸ்வெல் வந்துட்டு இஸ் கோயிங் டு மேக் த சேஞ்ச்.
அந்த இடத்துல ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை மாடிஃபை பண்ணுறாரு. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இது நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லலாம்னா மேக்ஸ்வெல் மாடிஃபை பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாடிஃபைட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மாடிஃபைட் லா. எந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் b vector dot dl vector, ஓகே, யூ நீட் டு இன்க்ளூட் த நெட் கரண்ட். ஐசியும் எடுத்துக்கணும், ஐடிவியும் எடுத்துக்கணும். this is the net current. this is the net current you need to take. அதாவது ஆம்பியர் சர்க்யூட்லாம் மாடிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்லணும்? ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் சர்க்யூட்டல் லா. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் த accepting, you are able to find the differentiation what is happening here. Yeah, புரியுதுன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஸோ இப்போ ஆம்பியர்ஸ் லாவை நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிட்டோம். ஓகே சார், இப்போ அடுத்து என்ன சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து we are going to do some problems. ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னென்னன்றதை we will see. ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாமா? யா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். கமான்பா, இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கமான் எஸ். இந்த ப்ராப்ளம் இது வந்து நம்ம என்சிஆர்டியில் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான் இது. இந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். கமான். ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கப்பா. ஃபிகர் ஷோயிங் எ கெப்பாசிட்டர் மேட் ஆஃப் 2 சர்க்குலர் பிளேட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இட்ஸ் மேட் ஆஃப் 2 சர்க்குலர் பிளேட்ஸ். ஸோ வாட் இஸ் த ஏரியா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ரேடியஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? இட்ஸ் கோயிங் டு பி 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர்னால் என்னது? 12 into 10⁻⁻² மீட்டர். ஓகே, ஸோ
So capacitor made of two circular plates, radius கொடுத்துட்டா, separated by how much distance? 5 centimeter. The capacitor is being charged by an external supply not shown in the figure. ஒரு external supply ஆல charge பண்றேன்னு சொல்லியிருக்கான் கொஸ்டின்ல, ஆனா அந்த டயக்ராம்ல காட்டல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணியிருக்கான் த்ரூ அ சர்க்யூட். அதை காட்டல, டயக்ராமில் அவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டான். நம்ம போட்டுடலாம், அவன் கொடுக்கலன்னா என்ன நம்ம போட்டுடலாம். ஸோ த சார்ஜிங் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். சார்ஜிங் கரண்ட் சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட்டு போகுதான்? சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டுன்றது அவன் என்ன கரண்ட்டை மீன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டக்ஷன் கரண்ட் 0.15 ஆம்பியர் கரண்ட் போகுது. சார்ஜிங் அப்போது ஒரு இப்போ ஜென்ரலாக சார்ஜிங் அப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் போகாது. என்ன கரண்ட் போகும்? I is equal to e power minus t by RC. இந்த கரண்ட் தானே போகும், இந்த கரண்ட் தானே போகும். இது வந்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா இந்த கரண்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டுன்னு சொல்லிட்டான். பட் இந்த ப்ராப்ளம்க்கு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு we will assume that the current is constant here 0.15 ampere. ஓகே, கண்டக்ஷன் கரண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ calculate the capacitance and the rate of change of potential difference between the plates. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னா கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்குறான். இந்த parallel plate கெப்பாசிட்டரோடது distance between them எவ்வளோ கொடுத்துருக்கான்? what is the distance between them? d equal to 5 centimeter. 5 centimeterன்றது என்னது? 5 into 10⁻⁻2 meter. ஓகே, சரி. இப்போ obtain the capacitance என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு தெரியுமே? கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் கெப்பாசிட்டன்ஸ். கமான். கமான் கமான் பயஸ். பா லைவில் இருக்கவங்க மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. மார்னிங் லைவ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். சரிப்பா, கவனிங்க. இப்போ கண்டக்ஷன் கரண்ட்டுன்னு கொடுத்துட்டான். கண்டக்ஷன் கரண்ட்டுன்றது ஒயரில் ஃப்ளோ ஆகிறது, விச் இஸ் dq by dt. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ஈக்குவல் தெரியும், கரெக்டாக? அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? கேன் ஐ சே ஐசியும் ஐடியும் ஈக்குவல்? அது மூலிமா எனக்கு கண்டக்ஷன் கரண்ட்டும் சேம்னு சொல்லலாமா இல்லையா? கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரூவ் பண்ணோம். Yes, they are same. Okay, if we want we can derive that. வேணா நம்ம derive பண்ணிக்கலாம். obtain the displacement current. obtain னா என்ன கேட்குறான்? ஆன்சர் கேட்குறான், பட் அவன் ப்ரூஃப் கேட்குறானா அப்படின்றது தான் விஷயம். யா, ஸோ நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கண்டக்ஷன் கரண்ட்டும் ஈக்குவல். ஸோ அதனால் ஆப்ஷன் டி வி கேன் ஆன்சர் டைரக்ட்லி 0.15 ஆம்பியர். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம இன்னும் ஆன்சர் பண்ணல. வாட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர்? C is equal to epsilon naught A by D. ஓகே, இது கண்டுபிடிச்சிடலாமா? substitute பண்ணி பாருங்க, you will get answer as 80 picofarad. what does mean by pico? அதாவது 80.1 ன்னு வருது, 80.1 picofarad. இப்போ what does mean by picofarad? 80.1 into 10 to the power of minus 12 farad. அதான picofarad, 10 to the power of minus 12 தான் pico. சரி, இப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் கிடச்சிருச்சு. செகண்ட் கொஸ்டினை ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பிளேட்.
இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பிளேட் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்கான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பிளேட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதுவும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னது? வாட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? dv by dt தான் என்ன சொல்லுவோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது என்னன்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், சி இப்போ நம்மளுக்கு வாட் இஸ் அ சார்ஜ் ஆன் அ கெப்பாசிட்டர்? q is equal to cv, கரெக்டாக? q is equal to cv is the charge on the capacitor. இது ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும்? you will have dq by dt, okay, it is equal to c into dv by dt, கரெக்டாக இல்லையா? dq by dt is equal to c dv by dt. இப்போ dq by dtன்றது ஆல்ரெடி நம்ம படித்து வச்சுருக்கோம்ல, கண்டக்ஷன் கரண்ட் 0.15 ஆம்பியர். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கீழே கொண்டு வந்துடலாமா? 80.1 10 to power of minus 12 picofarad. This will be equal to dv by dt. So what is the expression you will have? What is the final answer? dv by dt என்னன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். that answer will be equal to, செக் பண்ணி பாருங்கள், into 10 to the power of 9 volt per second. But this is the answer for the first இது நம்மளுக்கு. ஓகே, capacitance and rate of change of potential between the plates. I think you are clear now, இல்லையா? எஸ், வெரி குட். இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இஸ் த கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் வேலிட் அட் ஈச் பிளேட் ஆஃப் த கெப்பாசிட்டர்? எக்ஸ்பிளைன். ஸோ அட் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா வேலிடா இல்லையா? ஜங்ஷன் ரூல் சொல்லுவான் இல்லையா? is valid at each plate of the capacitor. each plate of the capacitor na capacitor oda இந்த எண்டில் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வேலிடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதாவது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன சொல்லுது நம்மளுக்கு? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா சேஸ் ஒரு ஜங்ஷனில் கரண்ட் வந்து என்டர் ஆர் லீவிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? யூ டேக் எ ஜங்ஷன், இந்த ஜங்ஷனில் கரண்ட் என்டர் ஆச்சுன்னா இட் வில் நீட் டு லீவ், கரெக்டா? ஸோ I1 is equal to I2 plus I3, இதென்ன ஜங்ஷன் ரூலு. இப்போ இந்த இடத்துல வந்து ஜங்ஷன் ரூல் வேலிடா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஆல்ரெடி கிளியராக ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்கிறான்? இந்த இடம் கரண்ட் IC அப்படின்னா இங்கே வெளில வர இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்க கரண்ட் என்னது? ID. ஒன்ஸ் அகெயின் இந்த கரண்ட் என்ன ஆகிடும்? IC. ஸோ IC, ID, IC. அட் த சேம் டைம் நமக்கு என்ன தெரியும்? IC, ID இது ரெண்டுமே என்ன தெரியும்? ஈக்குவல் தெரியும். ஸோ தேர் இஸ் அ கண்டினியூட்டி இஸ் தேர். இங்கே உள்ளே போகிறது வெளியில் வருது, உள்ளே போகிறது வெளில வருது. ஸோ வி கேன் சே தட் த ஜங்ஷன் ரூல் இஸ் வேலிட். ஓகே, கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் இஸ் வேலிட். ஓகே, we are talking about the net current part. net current உள்ளே போகிறது வெளியில் வந்துடுது. எப்பவுமே மறந்துடாதீங்க, IC plus ID it is the net current. இப்போ இந்த இடத்துல எந்த கரண்ட் இல்லை, இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இல்லை, பட் ஆனால் கண்டக்ஷன் கரண்ட் இருந்துச்சு. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குது, ஆனால் கண்டக்ஷன் கரண்ட் இல்லை. எண்ட் ஆஃப் த டே the whatever current entering the plate is leaving the plate, அவ்வளோதான். இந்த இடத்துல கண்டக்ஷன் கரண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு கரண்ட் தான். பட் டியூ டு த கண்டினியூட்டி we can say that the Kirchhoff's law is valid. Are two different current. Due to continuity, that is IC equal to ID, we can say
KCL is valid. Kirchhoff's current law is valid. Okay, yes. சரி இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாம். ரைட், இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது? This is also problem easy only, you can try. Come on, you can do it. So come on, yes. இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? எஸ் எஸ் come on, நம்ம அந்த 10 likes we will achieve now. இப்போ இந்த லைவ்ல 10 likes we need to achieve. அந்த 10th like யார் போடுறீங்கன்னு பார்க்கலாம். Who is going to get the 10th like? யார் அந்த 10th like போடுறீங்கன்னு பார்க்கலாம். கமான், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 10th லைக் யார் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சரும் பண்ணுங்க. See, parallel plate capacitor consists of 2 circular parallel plates. நம்மளுக்கு 2 circular plates இருக்கு. ஓகே, resistor and this is the battery. Okay, இப்போ இது வந்து circular plates, radius கொடுத்துட்டான். radius எவ்வளோ கொடுத்துருக்கான்? r is equal to 0.1 meter. அப்போ what is the area? area will be equal to what? pi r square. இப்போ d by dt கொடுத்துருந்தான், அதாவது 6 into 10 to the power of 13. இப்போ வோல்ட் பர் மீட்டர்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டு. வோல்ட் பர் மீட்டர்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் இன் SI யூனிட். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது? ID is equal to epsilon naught d phi divided by dt. எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் phi? நம்ம ஆல்ரெடி parallel பிளேட்ஸ்க்கு நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம்ல, EA cos 0ன்னு வரும். யூ கன்சிடர் அ ஏரியா இயர் ஆஃப் ஏரியா A. இப்போ ஃப்ளக்ஸுன்றது நம்ம எந்த ஏரியாவை எடுத்துக்கிறோன்றது, நம்ம இங்கே எடுக்கிற ஏரியா யாரோட ஏரியா? இங்கே நம்ம எடுக்கிற ஏரியா வந்து parallel பிளேட்ஸோட ஏரியா. ஸோ அது parallel பிளேட்ஸோட ஏரியா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ இட், விச் இஸ் இந்த ஒரு பாயிண்ட்லேயும் சேம் ஃபீல்டு தான் போகும். அதனால EA cos 0 which will be 1. ஸோ E into A வருதா? சரி, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஐம் சாரி, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது. ஐம் சாரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே மாறுது. theta is 0 anywhere theta is 0. ஃப்ளக்ஸ் வந்து E into A, பட் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா எப்சிலான் நாட் phi இருக்க இடத்துல என்ன வரும்? ஏரியா தான் இங்கே கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கினது. ஸோ வாட் இஸ் த கேஸ் ஹியர்? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இங்கே டின்னு வரும். எப்சிலான் நாட் (10 to the power of minus 12). ஏரியா வந்து என்னது? பை 0.1 r square into d phi d by dt என்ன வரும்? 6 into 10 to the power of 13. ஓகே, இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். லைவில் இருக்கவங்களாம் மறக்காமல் தம்ஸ்அப் கொடுங்க, இந்த இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். த 10th லைக் யார் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம்.
அவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் chat பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, you will get the answer as 16.6 ampere. Okay, this is the answer. We are in need. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்ம்லாம் இங்கேயும் மாறல, EA cos 0 தான், தட் இஸ் EA. பட் ஆனால் இதை டிஃப்ரென்சியேஷனுக்குள்ளே கொண்டு போகும்போது இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. ஏரியா ஆஃப் ஃப்ளக்ஸ் we are taking is constant. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா வெளில வந்துடுது, DE by DT. ஓகே, ரைட். ஸோ இப்போ இது வந்து நம்ம சோஃபார் நம்ம பார்த்ததுப்பா. இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்த்துடலாம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா. எலக்ட்ரிசிட்டி மாற்றினீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், மாற்றினீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாற்றினீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். தே ஆர் ப்ரொடியூசிங் ஈச் அதர். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷனாக பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல்ஸ், நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், லாரன்ஸ் ஃபோர்ஸும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் சேர்ந்து என்ன க்ரியேட் பண்ணும், ஒரு F is equal to ma, தட் இஸ் நியூட்டன்ஸ் லா எவ்வளோ தூரம் மெக்கானிக்ஸில் முக்கியமோ அதே மாதிரி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸும் லாரன்ஸ் லா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸும் உங்களுக்கு வந்து என்டையர் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் யூ ஆர் டன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் எழுதிடலாமா. லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல், ஓகே, it is kept in a charge q, kept in a moving with the velocity in an electric field எடுத்துக்கிட்டீங்க. This is a magnetic field. சும்மா some random field I will take. Okay, so இந்த இடத்துல வந்து charge particle will experience electric field and also magnetic electric force and magnetic force. electric force என்ன experience பண்ணும், q into E vector. okay, electric force. okay, what about the magnetic force, q V cross B. this is the magnetic force. magnetic force. Lorentz force ன்றது என்னது, Lorentz force, this will be equal to what, electric force plus magnetic force. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது நம்மளுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்றது மொத்தம் 4 ஈக்குவேஷன். ஓகே, மேக்ஸ்வெல் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்போ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இஸ் a set of 4 equations. ஓகே, 4 equations in integral form. இதுக்கு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம்னும் இருக்குது, நல்லா கவனிங்க. இது வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வெறும் இன்டெக்ரல் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம படிப்போம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்குது, அது நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஸோ 4 equations in integral form. இதோட டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் தான். ஓகே, ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து காஸ் லா தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, காஸ் லா என்ன சொல்லுது உங்களுக்கு, வாட் காஸ் லா சேஸ், closed integration, surface integral over a closed surface, surface integral over a closed surface, surface integral over a closed surface will be equal to charge enclosed inside the surface divided by epsilon naught, inside the surface divided by epsilon naught. இது வந்து காஸ் லா ஃபார் electrostatics.
Gauss law for electrostatics. Okay, இப்போ Gauss law for magnetostatics ன்னு சொல்லலாம், or magnetism or magnetostatics. இது என்ன சொல்லுது அப்படின்னா, integration over closed surface b vector dot ds vector is always equal to 0. இந்த ஃபார்முலால தான் நம்ம என்ன பண்ணோம், என்ன டிசைட் பண்ணோம், no monopoles exist, no monopole, no isolated monopole exist, no isolated monopole exist அப்படின்றத பார்த்தோம். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது என்ன அப்படின்னா ஃபாரடே லால இருந்து வந்துச்சு பாருங்க. ஃபாரடே லா ப்ளஸ் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதுலேருந்து வந்துச்சு இல்லையா ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா, வாட் வி காட், closed integration E vector dot dl vector is equal to what, over a closed path is equal to EMF induced. Okay, EMF induced which is equal to minus d phi b divided by dt. இது வந்து Faraday plus induced electric field. இதை நம்ம beginning of the classல பார்த்தோம் இல்லையா. இப்போ நாலாவதாக இருக்கிறது என்னென்னா Ampere-Maxwell circuital law. ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம அதை படித்தோம். b vector dot dl vector is equal to what, mu naught into IC plus ID, that is net current in a region, b vector dot dl vector at the closed path. Okay, so IC plus epsilon naught d phi E divided by dt. Okay, so இப்போ IC plus ID is the net current. Okay, அப்படின்னு சொல்லுவான். Okay, so this is the expressions by இந்த 4 equations. அதுக்கப்புறம் இந்த Lorentz force, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், laws for electromagnetism. இது வரைக்கும் நீங்கள் படித்தது இருக்கு பாருங்கள். அதாவது இந்த ஃபஸ்ட் வால்யூம் திஸ் ஸ்டில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சாப்டருமே நம்ம என்னென்னலாம் முக்கியமாக படித்தோமோ அது எல்லாமே இதில் வந்துச்சு பாருங்கள். காஸ் லா, மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ், ஃபாரடே, இது வரைக்கும் ஆம்பியர்ஸ் லா, நம்ம இது வரைக்கும் முன்னாடி படித்தது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஓகே, இதே மாதிரி லா ஆஃப் இது என்னது, மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ், லா ஆஃப் மெக்கானிக்ஸ் என்னது, லா ஆஃப் மெக்கானிக்ஸ் என்னது, முக்கியமான லா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்கு இல்லையா, அதுதான் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் லா. இது வந்து மெக்கானிக்ஸ் எப்படியோ இது வந்து லாரன்ஸ் லாவும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸை ஆல்ரெடி நீங்கள் படித்ததான், வேணால் மெமரைஸ் பண்ணிக்கலாம். மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இந்த ஃபோர்ஸஸும் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறப்பா. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பாய் பாய்.